பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். எனக்கு அன்பானவர்களே, முதல் 4 வசனத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அவன் சொல்லுகிறான், எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என் முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தமும் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துருக்கள் என் மேல் உயர்வான்? ஆண்டவரே, எனக்கு செவி கொடுக்க மாட்டீங்களா? நான் என் பகைஞனை மேற்கொண்டேன் என்று சொல்லும்படிக்கு என் சத்தத்திற்கு செவி கொடுங்க ஆண்டவரே. எது வரைக்கும்? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கேள்வி இருக்குல்ல, எது வரைக்கும் ஆண்டவரே இந்த போராட்டம்? எது வரைக்கும் ஆண்டவரே இந்த வேதனை? எது வரைக்கும் ஆண்டவரே இந்த கஷ்டம்? எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த நிந்தையை நான் சுமக்க வேண்டும் என்று சொல்லி நாமும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு வேதனையின் மத்தியில் அவன் என்ன செய்தான் தெரியுமா? 5வது வசனத்தில், நான் உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆபகுக் 1வது அதிகாரம் 2-4 வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமையின் நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழும்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. எதுவரைக்கும் ஆண்டவரே? அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நியாயம் கிடைக்காம, நீதி கிடைக்காம நமக்கு எதிரே எழும்புகிறவர்கள் அநேகர் உண்டு. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் பாரம், ஒரு பக்கம் வழக்கு. என்ன செய்வது என்று தெரியாத திகைத்து போய் நிற்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த காலவேளையில் நீங்கள் எத்தனை பேர் எதுவரைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிடுகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க. எல்லா சூழ்நிலையிலையும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, சங்கீதம் 11:1 வாசித்தீங்கன்னா, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன். உங்கள் சூழ்நிலைக்கு எதிர்மறையாயிருக்கிற எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. மனுஷனை நம்பாதங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் மனுஷனிடத்தில் நம்முடைய நியாயத்திற்காக, நம்முடைய நீதிக்காக நான் போராடுகிறதுனால தான் நாம் தோல்வி அடைந்து விடுகிறோம்.
நம்முடைய பலன் குன்றி போகிறது. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஏசாயா 63வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலையும் அவர் நெருக்கப்பட்டார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ அதே நெருக்கத்தை என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய நெருக்கத்தில் அவர் நெருக்கப்பட்டார். அந்த நெருக்கத்தை பார்த்தவர், நெருக்கத்தை அடைந்தவர் அவர் சும்மா இருக்கிறதில்ல. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் உங்களை ரட்சிக்கும்படி இறங்கி வருகிறார். இந்த கால வேளையில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டீங்கள்ல, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்கள்ல, உங்களை விடுவிக்கும்படி கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறார். உங்களை ரட்சிக்கும்படி கர்த்தருடைய தூதன் இறங்கி வருகிறார். ரிபா சாந்த ராலாரா, பெற்றுக்கோ, விடுதலை உண்டாவதாக. பரலோக பிதாவே, எங்களுடைய எல்லா நெருக்கத்திலையும், எங்கள் எல்லா நெருக்கத்திற்காகவும் நீங்கள் நெருக்கப்பட்டீங்க. இந்த கால வேளையில் எங்களை விடுவிப்பதற்கு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற தூதனை அனுப்பி, ஆண்டவரே, என் சன்னங்களை நீர் விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கத்தையும் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் இதுவரையிலையும் காத்து கொண்டிருந்தது போதும் ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு நியாயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.